எல்லாம் உள்ள இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இந்த உத்தரகோசமுட்டைங்கிற இந்த ஊர்ல தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவன் கொடுத்திருக்காரு. அதுக்காக நான் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்றேன். அடுத்தபடியா இது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம், நாளை கிடைக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஊர்கள் வந்து உத்தரகோசமுட்டை, உத்தரம்னால் உதயம், கோசம்னால் இருக்கும், முன்னைனா பார்வதி, பரமேஸ்வரன் பார்வதிக்கு பிரணமுதிரத்தை ரகசியமாக கூடிய தமிழ்நாடான உத்தரகோசமுட்டை அம்பாளுக்காக ஏற்பட்ட காரண பெயர். அதற்கு அடுத்தபடியா நீங்க முதல்ல தரிசனம் பண்ண சுவாமி இருக்கு மங்களநாதன் பேரு. ராமனுடைய மனைவி மண்டோதரி வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த மங்கள காரியம் பண்ணினதுனால மங்களநாதனுங்கிற பேரை ஈஸ்வரம் தனக்குத்தானே வச்சுக்கிறார். அப்பேற்பட்ட மங்களநாதன் புயங்குடிங்கம் மங்களநாதன் தரிசனம் பண்ணினா மங்கள காரியம் உடனடியாக நடக்கும்ன்றது சாத்தியம். அதுக்கப்புறமா அம்பாள் மங்களாம்பியா புதையன்னவாக அம்பாள் ரூபமாக காட்சி நித்தியப்படியில் ரொம்ப விசேஷம் திருக்கஞ்சானம் சிறப்பாக நடக்கும். அடுத்தபடியா நடராஜருக்கு தனியா ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா சிதம்பரமும் உத்தரகோசமங்கியும் தவிர வேற எங்கேயுமே தனி கோயில் கிடையாது. சிதம்பரமும் உத்தரகோசமங்கியும் தவிர வேற எங்கேயும் தனி கோயில் கிடையாது. தனி கோயில்னா கர்ப்ப கிரகத்திலிருந்து கொடிமரம் வரைக்கும் இருந்தால் தான் தனி கோயில். அப்படிப்பட்ட இடம் சிதம்பரம் உத்தரகோசம். சிதம்பரத்துல விஜயலோகம் விக்கிரகம், இங்க மரகத விக்கிரகம். மரகதத்துல நடராஜர் 2 பேரத்துல உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. இந்த மரகதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பச்சையா இருக்காருன்னா இவர் இதே மாதிரி மரகத நடராஜர் 5 பேர் அவருக்கு அபிஷேகம் நடக்கும். எப்ப மார்கழி மாதம் திருவாதிரையில் சொல்லக்கூடிய ஆருத்ரா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அன்னைக்கு முதல் நாள் பகல் 12 மணிக்கு இப்ப மேல சந்தனம் சாத்தி இருக்குல்ல, அந்த சந்தனத்தை எடுத்து அபிஷேகம் நடக்கும். அதற்கு அடுத்தபடியாக அது தொடர்ந்து நடந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் சந்தனம் இல்லாமல் அன்றைக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதனால அதுக்கப்புறமா அந்த சந்தனத்தை எடுத்துட்டு மறுபடியும் வந்து தரிசனம் பண்றதுக்கு ராத்திரி வரைக்கும் அபிஷேகம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் புது சந்தனம் தாண்டி தீபாராதனை ஆயிரும் அற்போதைய காலத்துல. அதுக்கப்புறம் கதவை கூட்டிடுவோம். அபிஷேகம் கிடையாது, நித்தியப்படி பூஜை மட்டும்தான். அவருக்கு அபிஷேகம் இல்லைங்கிற காரணத்தினாலதான் இந்த மரகத லிங்கத்திற்கும் ஸ்படிக லிங்கத்திற்கும் நித்தியப்படியில அபிஷேகம் நடக்கிறது. இந்த அபிஷேகம் எப்படி நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அண்ணாபிஷேகம், மற்ற அபிஷேகம் நடக்கிறது இந்த அண்ணாபிஷேகம். அண்ணாபிஷேகம்ங்கிறது ஐப்பசி மாதம் பௌர்ணமியில தான் எல்லா கஷேத்திரத்திலையும் நடக்கும். இங்க வந்து நித்தியப்படியே அண்ணாபிஷேகம் நடக்கும். இந்த அண்ணாபிஷேகம் இவருக்கு செய்கிற அண்ணாபிஷேகம் சுவாமிக்கு செய்யறதாகவே ஒரு பெரிய சாஸ்திரம். ஏன் அப்படின்னா கைலாய நேரம்னு சொல்லக்கூடியது இந்த நேரம். கைலாய நேரம் அப்படின்னா மேல வந்து கைலாயத்துல ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், இவா எல்லாரும் தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காட்சி கொடுப்பார் பகவான். ரிஷபாரூடராக பரமேஸ்வரன் பார்வதியும் பல பேருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய நேரம் கைலாயத்துல இந்த நேரம். அந்த நேரத்துல மாணிக்கவாசகர் முதல்ல தரிசனம் பண்றாரு. அதனாலதான் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரர், மகேஸ்வரி, இந்த பக்கம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் அவ 2 பேருக்கும் காட்சி கொடுக்கிறார் இந்த அண்ணாபிஷேகத்தை. இதனால இது தரிசனம் பண்ணக்கூடிய நமக்கு கண்ணினால் அவர் சாந்தி நல்விழா பொழிவு கண்டு மண்ணில் பிறந்த பயன் பெறுக அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்ன திருவாசகத்தை தொடர்ந்து பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை நாம் பார்க்கக்கூடிய கண்கள் பார்ப்பதற்கு நல்ல விஷயத்தை பார்க்கணும், காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கணும். நான் நமச்சிவாய என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பூவிடுக்கருங்கலம், பொங்கு தாமரை, ஆவிடுக்கருங்கலம், அரணஞ்சாடுதல், கோவிடுக்கருங்கலம், கோட்டமில்லாதது, நாவிடுக்கருங்கலம் நமச்சிவாயவே. நாக்குக்கு என்ன அருங்கலம்னா நமச்சிவாயன்னு சொன்னா அது அழகு, அப்படி சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட நிகழ்வை நாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளில் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா என்று நினைத்தாலும் இந்த உத்தரகோசமங்கையும் நினைச்சா இந்த ஸ்படிகலிங்க அபிஷேகத்தை உங்க கண்ணு முன்னால நீங்க தரிசனம் பண்ணி கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னால தெரியணும். அப்படி நீங்க தரிசனம் பண்ணணும். அதான் கேமரால போட்டோ எடுக்கிறது. அதான் கண்ணை விட உயர்ந்த கேமரா எதுவுமே உலகத்துல இல்லை. நாம பார்த்து வச்சிருப்போம். அதை என்னைக்கு நம்ம ரெக்கலெக்ட் பண்ணாலும் அப்படியே வந்து கண்ணால காட்சி கொடுக்கக்கூடியதுதான் அந்த இடம். அது மாதிரி இதை தரிசனம் பண்ணவாளுக்கு எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைவதற்கு எல்லாம் உள்ள எம்பெருமான் பிரார்த்தனை பண்றோம். யாரெல்லாம் இங்க வந்து தரிசனம் பண்ணிருக்கீங்களோ இவா எல்லாருக்கும் அனைத்து மக்கள் காரியங்களும் நடக்கும்.
அதுக்கப்புறம் ஸ்படிகலிங்கம் அபிஷேகம் மாதிரியே இங்க சகசரலிங்கம் 1008 லிங்கம் இருக்கு. 1000 லிங்கம். அந்த சகசரலிங்கம், அதுக்கப்புறம் அங்க ஸ்தல விருட்சம் இளந்தவரம், அதோட தொடர்ந்தாப்புல அந்த மரத்துக்கடியில வேதவியாசர், மாணிக்க வாசகர், காக்க புஜண்டர் அவெல்லாம் அங்க தபசு பண்ணிருக்கா. ரிஷிகளிலேயே மிகவும் முக்கியமான ஒரு ரிஷி, 18 சித்தர்களுக்கும் முந்தியவர். அப்பேற்பட்ட ரிஷிகள் தான். அவர் தான் நாடி ஜோதிடம் பாக்குறீங்க இல்லையா, அந்த நாடி ஜோதிடத்தினுடைய ஆரிஜினேட்டர் ரிசல்ட் பாத் சொல்லக்கூடிய திருகாலமும் உணர்ந்தால் ஞானின்னு சொல்றார். அந்த 3 காலத்தையும் உணர்ந்து அவர் பண்ணி கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட புஜண்ட மகர்ஷியினுடைய இங்கே தரிசனம் அது எல்லாத்தையும் தான் இப்ப காக்க புஜண்ட மகர்ஷிக்கு அனுகிரகம். இதெல்லாம் தரிசனம் பண்ணலாம். தாழம்போது உத்தரவோத மங்கையில மட்டும் தரிசனத்துக்கு சுவாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ முற்பிறவை காலங்களிலேயோ முன்னோர்கள் காலங்களிலேயோ சாபம் ஒன்று என்று நமக்கு இருக்குமையானால் அந்த சாபம் எல்லாம் விமோசனமாயிடும். அப்பேற்பட்ட மண் முந்தியோ மங்கை முந்தியோ அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்களும் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய மங்கையும் சொல்லி செப்பேடுகளும் இருக்கக்கூடிய முக்கியமான முதன்மையான சேத்திரம் இந்த எதங்க புராணத்தில் சொல்ல ஆரம்பிச்சாலே எல்லாம் முன்னால முதல்ல ஆரம்பிக்கிறது. கோயில் எல்லாம் தான் அவெல்லாம் கட்டியிருக்கா. சுவாமியெல்லாம் யாரும் பண்ணதில்லை. உருவாக்கப்பட்டவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உருவானவைன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் உருவானவை, உருவாக்கப்பட்டவை எதுவுமே இல்லை. கோயிலாம் தான் கட்டியிருக்கா அவெல்லாம். அது சுவாமியெல்லாம் அவெல்லாம் உருவானது. அதனாலதான் இங்க சிலம்பு எல்லாமே முதன்மை. இந்த கோயில்ல எல்லாமே முதன்மை. அப்பேற்பட்ட முதல் லோகத்துல ஏற்பட்ட முதல் கோயில் இந்த கோயிலாக பாவிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இடம் மண் முந்தியோ மங்கை முந்தியோ அப்படின்னு கல்வெட்டுகளும் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மங்கை அப்படின்னு சொல்லி செப்பேடுகளும் குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் அந்த ஊர். இந்த தரிசனம் உங்களுக்கு பல நன்மைகள் அளிக்கக்கூடியதாக அமைய வேண்டி எல்லாம் எம்பெருமான பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீகாந்த வினோபவன சந்தேந்திர நந்தியாதேகா பிரார்த்தீனாம் புரோமோகியத்திய கருணா ஆலேஷாத்மதாரிகமும் சர்வாரிகும் மனோஜபுரம் முந்த சுதாலங்கிருதம் முத்ரபாணிகதிகம் சித்தே சிவம் குருபகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமஸ்தே பகவதி விஸ்வேஸ்வராய மகாதேவாய பிரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கியாலாய கமலாக்கிருஷ்ணாய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய தண்டேபுராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமோ நமः. त्र्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकविवन्दनामृत्योर्मुक्षीयमाहुदाः त्र्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकविवन्दनामृत्योर्मुक्षीयमाहुदाः त्र्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकविवन्दनामृत्योर्मुक्षीयमाहुदाः